हाय फ्रेंड्स वेलकम टू रमेश्री किचन। इनकी நம்ம கிச்சன்ல நல்ல செம்ம டேஸ்டான ஒரு தொக்கு ரெசிபி சூப்பரா நல்ல டேஸ்டியா எறா தொக்கு செய்ய போறோம்। வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம்। எல்லாம் செம்ம டேஸ்டா இருக்கும், ஈஸியாவும் நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம்। எறா தொக்கு செம்ம சூப்பரா செய்ய போறோம்। அதுக்கு நான் ஸ்டவ்ல கடாய் வச்சு சூடு பண்ணி வச்சிருக்கேன்। எண்ணெய் ஊற்றிருக்கேன்। கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்கேன்। குழம்பு கரண்டி அளவு சட்னி கரண்டியில் குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்கேன்। எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போட்டோம்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்। சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்। அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்। இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு। நான் வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன்। நம்ம எறா தொக்குக்கெலாம் வெங்காயம் நிறையா போடணும், ஏன்னா எறா கொஞ்சமாக தான் தெரியும்। அதனால் தொக்கு இருந்தாவே நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும்। அதனால் ஒரு 5 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன்। இப்போது நம்ம இந்த எண்ணெய் சூடாயிடுச்சு, இது கடுகுலாம் போட்டு எதுவுமே தாளிக்க தேவையில்லை, நம்ம அப்படியே வெங்காயத்தை போட்டு தாளிச்சிக்கலாம்। வெங்காயம் நல்லா வதங்கணும்। வெங்காயம் எண்ணெய் கூட நான் 1 கிலோ அளவுக்கு எறா எடுத்திருக்கேன்। வெங்காயம் எண்ணெய் கூட போடலாம், இன்னும் ஒரு 2-3 வெங்காயம் கூட போடலாம், நல்லா தொக்கு நிறையா ஆகும்। 1 கிலோ எறா எடுத்திருக்கேன்। எனக்கு இது போதும்னு தோணுச்சு, அதனால் ஒரு 5 வெங்காயம் போட்டுட்டேன்। வெங்காயம் நல்லா வதங்கட்டும்। அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம்। கிள்ளி போடுங்க, கருவேப்பிலை எதில் போட்டாலும் கிள்ளி போடுங்க, நல்லா வாசனையாக கம்மன்னு இருக்கும்। அந்த கருவேப்பிலையில் இருக்க அந்த சாரும் எசன்ஸும் நம்ம செய்கிற டிஷ்ஷில் இறங்கிடும்। கருவேப்பிலை எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க சிலவங்களாம், பசங்களாம் சிலவங்களாம் எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க। அதனால் நம்ம இந்த மாதிரி கிள்ளி போட்டோம்னா அந்த எசன்ஸ்லாம் டிஷ்ஷில் இறங்கிடும்। நம்ம எடுத்து போட்டு சாப்பிட்டாலும் தப்பு இல்லை, இந்த மாதிரி கிள்ளி போடுங்க, நல்லா வாசனையாக கம்மன்னு இருக்கும் கிள்ளி போட்டோம்னா। நல்லா வதங்கட்டும்। பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம்। நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன்। வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும்। பாருங்க, நான் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன்। இஞ்சி பூண்டு அதில் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன்। லைட்டாக ஒன்றும் அதிகமாக லைட்டாக தட்டின மாதிரி தான், லைட்டாக தண்ணி ஊற்றி குறன்னு தான் அரைச்சிருக்கேன்। நம்ம அதை ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம்। மிளகாத்தூள் கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்கும்ன்றதுனால காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன்। இருந்தால் போட்டுங்க, இல்லைன்னா தேவையில்லை। போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுச்சு। வெங்காயம் தக்காளிலாம் எந்த அளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள்। இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம்। இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சு இப்போது எறா போட்டு வதக்கிக்கலாம்। இதுக்காக நான் 1 கிலோ அளவுக்கு எறா எடுத்து நல்லா ஆஞ்சிட்டு இந்த உள்ளே இருக்க குடல்லாம் எடுத்துட்டு ஆஞ்சிட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன்। நம்ம எறாவை போட்டு வதக்கிடலாம்। எறா போட்டதும் சுருண்டு வரணும், போட்டு வதக்கும் போது நல்லா சுருண்டு வரணும், எறா சுருண்டு வரணும்। இது கூட கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம்। மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு, கம்மியாக தான் போட்டுருக்கேன்। இதில் சால்ட்டும் போட்டுக்கலாம்। நான் 1 ஸ்பூன் அளவு போடுறேன், பத்தலைன்னா கூட அப்புறம் போட்டுக்கலாம்। எல்லாம் எறா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கலாம்। பாருங்க, எல்லா எறாவும் நல்லா சுருண்டு வந்துடுச்சு। நான் தண்ணியே ஊற்றலை, எறாவில் தண்ணி கொஞ்சம் ஊறி வரும், தண்ணி சுரக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி தண்ணி சுரந்து வரும்। நான் தண்ணியே ஊற்றலை, நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள் எறாலாம்। நம்ம வதக்க நான் எறா சுருண்டு வந்துடும்। இப்போ மிக்ஸி ஜாரை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணியே நிறையா தேவையில்லை, மிக்ஸி ஜார் கழுவிட்டு கொஞ்சமாக ஊற்றிட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம்।
குழம்புமிளகாத்தூள் இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அவங்கவுங்க மிளகாத்தூள் காரம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். எங்கள் மிளகாத்தூள் வந்து மீடியமாக தான் இருக்கும். காரம் ரொம்ப சுள்ளுன்னு இருக்காது, ரொம்ப சல்லுன்னு இருக்காது. அதனால் நான் 1 கிலோ இறா தானே எடுத்துருக்கேன். அதனால் 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன். மிளகாத்தூள் போட்டு எல்லாத்தையும் ஒரே ஈவனாக கிளறி விட்டுட்டு மேலே தட்டு போட்டு மூடி நல்லா இந்த தண்ணி லைட்டாக வத்துற வரலையும் இறாவும் அதில் வெந்துடும். சூப்பராக வெந்துடும். அவ்வளோதான். மேலே தட்டு போட்டு மூடிடலாம். அப்படியே வேகட்டும். பாருங்க சூப்பராக தண்ணியெலாம் வற்றி நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. இறாவும் சூப்பராக வெந்துடுச்சு. நான் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தா உப்பும் கரெக்டாக இருக்குது, இறாவும் சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை போட்டுடலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் தாராளமாகவே போடணும், நல்லா வாசனையாக இருக்கும். எனக்கு உப்பு அளவு தெரியும். அந்த ஒவ்வொரு கிலோவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கணக்கு வச்சுக்குவேன். கரெக்டாக இருக்கும். உப்பு பத்தலைன்னு இருக்காது. சூப்பரான எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், சூப்பரான எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சட்டுன்னு செஞ்செல்லாம் ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பரான எறா தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாதம் சூடாக வடித்து சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்லாம். இல்லை சாம்பார், மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நம்ம அதிகமாக மசாலாலாம் போடாமல் சிம்பிளாக சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. சூப்பரான எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.